ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக ஒரு இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்த்துருந்தேன். நான் வந்து புதுக்கோட்டையில் இந்த மாதிரி எக்ஸ்போ போடுறாங்க ஜூலை 5 அப்படின்ட்டு. ஸோ அதை பார்த்து தான் நான் கிளம்பியிருந்தேன். எக்ஸ்போ எப்படி இருக்குது என்ன எதுன்னு தெரியாது. ஸோ கிளம்பியிருந்தேன். ஸோ அந்த பேனர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பேனர் வந்து இந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஹோட்டல் ஏஎன்எஸ் பிரைடில் புதுக்கோட்டையில் நடக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ உள்ளே நான் என்ட்ரி ஆகிட்டேன். என்ட்ரி ஆன பிறகு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸ் தான் நிறைய வச்சுருந்தாங்க. ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து ப்ரேஸ்லெட், செயின்ஸு, நெக்லஸ் அந்த மாதிரி பீசஸ் தான் நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹாலில் தான் இருந்துச்சு. ஒரு ஏசி ஹால்ஸ், ரொம்ப ஸ்மால் ஹாலு. ஸோ கூட்டம் ஓரளவு நிறைய தான் வந்திருந்தாங்க. கூட்டம் இப்படி இருக்குது பார்த்தீங்களா, நான் காமிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளே வந்து சாரீஸ்லாம் வச்சுருந்தாங்க. இந்த ரெஸ்டாரண்ட் வித்து ப்ரௌன் கலர் பார்டர் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது இன்ஸ்டாவில் கொஞ்ச நாள் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. ஸோ இது ப்ரைஸ் வந்து பியூர் காட்டன் சொன்னாங்க, 1200 அந்த ப்ரைஸில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஜிமிக்கி கம்மல் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த பார்த்திங்களா, அந்த ஜிமிக்கி எல்லாமே இது குறை சொல்லக்கூடாது, நல்லாவே இருந்துச்சு, அழகழகாக இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஸ்டோரே உள்ளே கொண்டு வச்ச மாதிரி எக்ஸ்போவில் இருந்துச்சு. ஆக்சுவலி எக்ஸ்போவில் எதுக்காக அந்த ஃபேன்சி ஐட்டம்லாம் உள்ளே கொண்டு வராங்கன்னு தெரியல. இதெல்லாம் வந்து நம்ம கடைகளில் நார்மலாக ஃபேன்சி ஸ்டோர் போனீங்க அப்படின்னாலே இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கடைகளில் கிடைக்கும். ஸோ இது வந்து கடைகளில் கிடைக்காத ஐட்டம்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. எதுக்காக இதை சேலில் கொண்டு வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய செயின்ஸ் தான் இருந்துச்சு. நிறைய செயின், ப்ரேஸ்லெட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நிறைய இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு சாமி சிலை வச்ச ஒரு செயின். இது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 650 அந்த ரேஞ்சில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் அழகாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து திருப்பி வந்து ப்ரேஸ்லெட் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், இந்த ஃபேன்சி ஐட்டத்தில் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று இருக்குது பாருங்களேன். இது வந்து பழைய கேமரா மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வளையல், இந்த வளையல்லாம் ஃபேன்சி ஐட்டத்தில் கிடைக்காதா? நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நிறைய இது ஃபேன்சி ஸ்டோரில் இருக்கும், அதுவுமே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த ப்ரேஸ்லெட் தான் ரொம்பவே ப்ரெட்டியாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் ஒவ்வொன்றா எடுத்து போட்டு பார்த்தேன், என் கைக்கு ரொம்பவே ஆப்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த லீஃப் மாதிரி ஒரு ப்ரேஸ்லெட் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு தேவையான இந்த இன்டோர் கேம்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. பஸ்ஸில்ஸ், ஃபுட்பால் அந்த மாதிரி கேம்ஸ் வந்து நிறையவே இருந்துச்சு குழந்தைகளுக்கு தேவையானது. ப்ரேஸ்லெட் பாருங்களேன், ஹார்ட் ஷேப்பில் பியல் அட்டாச் பண்ண மாதிரி, அதுக்கப்புறம் லீஃப் ஷேப்பில், அப்புறம் ஒரு ஸ்டோன் வச்ச ஒரு ப்ரேஸ்லெட் பார்த்தேன், அதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ப்ரேஸ்லெட்ஸ் வந்து சொல்லவே குறை சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு நல்லா சூப்பராக ப்ரேஸ்லெட் இருந்துச்சு. அதோட எக்ஸ்போ முடிச்சுட்டு நானும் கிளம்பிட்டேன்னு வச்சுக்காங்களேன். கிளம்பிட்டு பக்கத்தில் உள்ள ஹோட்டலில் போய் டீ குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.